அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சேனல் பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சாப தோஷத்தால் எப்படி பலர் பாதிக்கப்படுறாங்க என்பதுதான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. சாப தோஷத்தால் பலரும் என்ன செய்வது என்று தெரியாமல் பல பரிகாரங்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் எது செய்தால் சாபோ தோஷம் தீரு என்பதை பற்றி அவங்க தெரிந்து கொள்வது இல்லை. கருத்தில் கொள்ளுங்க. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ சாபம் தோஷம் ரெண்டு வேற வேற கருத்தில் கொள்ளுங்க. இப்போ சாபத்திலிருந்து எப்படி நம்ம விமர்சனம் பெறுவது என்பதுதான் கருத்தில் கொள்ளணும். சாபம் பெற்றவர் தான் செய்தது தவறு என உணராதவரை அந்த தோஷத்திலிருந்து விடுபடவே முடியாது. அதே போல் தீங்கு இழுத்தோர் அது தவறு என உணர்ந்து தீங்கு இழக்கப்பட்டோரின் இடம் சென்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் அதற்கு அவர் மன்னிப்பு கொடுத்தால் மட்டுமே சாப நீங்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல தோஷத்திலிருந்து விமர்சனம் தான் என்ன தவறு செய்தேன் என உணராமல் அதனால் தொடரும் பாவம்தான் தோஷம். அது இந்த காலகட்டத்தில் அல்லது முன் ஜென்மத்தில் கூட ஏற்பட்டு இருக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல இந்த பிராமணர்கள் பசுமாடுகள் பசுவும் கன்று பிரித்துதல், பசுவை கொடுமைப்படுத்துதல், இது போல காரியனால கூட உங்களுக்கு தோஷங்கள் ஏற்பட்டிருக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல தாய் தந்தையர்கள் தாத்தா பாட்டிகள் இவங்களுக்கு சரியாக பராமரிக்காமல் உணவுகள் கொடுக்காமல் அவங்கள வாட்டியிருந்தாலும் அது தோஷத்தை ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்க. இப்படிப்பட்டவர்கள் இந்த தோஷத்திலிருந்து விடுபட, அதாவது இவங்க சிவனை போய் நாடினாங்கன்னா அவங்களுடைய தோஷம் முற்றிலும் நீக்கணும். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அவங்களுக்கே அதாவது தோஷங்கள் ஏற்பட்டால் அவங்க அதை போக்கிக் கொள்ள சிவனை நாடுவாங்க. கருத்தில் கொள்ளுங்க. அடிக்கடி சிவயானுக்கு சென்று வழிபடுவதால் நம் பாவங்கள் போக்கி நல்வினையை அதிகரிக்கும். கடவுளுக்கே சாப தோஷம் இருந்தால் அதை தீர்க்க சிவபெருமானை வணங்குவது வழக்கமாக உள்ளது. நாமோ சாதாரண மனிதர்கள் சிவயாலயத்துக்கு சென்று வழிபடுவதும் தர்ம காரியங்களை செய்வதும் சாப தோஷத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் என முன்னோர்கள் கருத்து கூறி வச்சிருக்காங்க. இதை கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.